வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலேஜ் டிஆர்பி எஸ்ஏ டைப் மாடல் கொஸ்டின்ஸில் பகுதி 4. இது மாதிரி பல வீடியோக்கள் போட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரே வீடியோவில் ஒரு 5 தலைப்புகள் அந்த தலைப்புகளுக்கு உண்டான ஷார்ட் நோட்ஸ் என்னென்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. சோழ சாம்ராஜ்யம், அப்புறம் விமானம், ஏவுகணைகள், இந்த மாதிரி பல கருத்துக்கள் கொடுத்துருக்கு. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்துக்கிட்டோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார், சுப்பிரமணிய சிவா, அப்புறம் திருப்பூர் குமரன், இந்த மாதிரி பல பேர்த்த சொல்லிகிட்டே போகலாம். வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், இந்த மாதிரி பல பேர்த்த சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு முக்கியமானவங்க யார், அவங்கள பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சிலரை பற்றி கொஞ்சம் விரிவான கருத்துக்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை அப்படியே நான் மேலே கொண்டு போயிட்டே இருக்கேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது இல்லை. மேக்ஸிமம் எல்லோரும் பிடிஎஃபாக வேணும் அப்படிங்கிறீங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படின்னா உங்களுக்கு எந்த கேள்விகள் கேட்டாலும் சரி, ஒருத்தரை பற்றி தனியாக கேட்டாலும் சரி, இல்லை இவங்களை பற்றி ப்ரீஃபாக கேட்டாலும் சரி, எழுதுறதுக்கு கொஞ்சம் நோட்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்து திருப்பூர் குமரன், இது முக்கியமாக அதை என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி. அடுத்தது முக்கியமான தமிழக விடுதலை வீரர்களில் புலித்தேவன் பற்றினது. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அடுத்தது முதல் பெண்மணி வேலு நாச்சியார், அடுத்து ஊமைத்துறை, வஉசி. இது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடியது. நீ ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தரை பற்றிய கருத்துக்களும் பார்த்துக்கலாம். சுப்பிரமணிய பாரதியார், வாஞ்சிநாதன் அப்படின்னாவே அந்த ராபர்ட் ஆசை சுட்டு கொன்றது அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது திருப்பூர் குமரன், அடுத்து சுப்பிரமணிய சிவா. அடுத்து பார்த்துட்டோம்னா அந்த வீரர்கள் இறந்தது அந்த மாதிரி. அதில் தமிழ்நாட்டில் ஒரு சில வீரர்களுக்கு உண்டான குறிப்புகள் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சுப்பிரமணிய சிவா,
அடுத்து திருப்பூர் குமரன். அடுத்து வஉசி, வள்ளிநாயகம், உலகநாதன், சிதம்பரம் பிள்ளை. அவருடைய கப்பல் சேவை அப்படின்னு பார்த்துட்டாவே தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் சேவை நடத்தினார் அப்படிங்கிறது ரயில் சேவை, கப்பல் சேவை. அடுத்து சுப்பிரமணிய பாரதியார். இவர் பற்றின குறிப்பு எல்லா புக்லேயுமே இருக்கும். சுதந்திரத்தின் அடிப்படையில் எந்த மாதிரி அவரை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். அடுத்து வாஞ்சிநாதன். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்து வேலுநாச்சியார். இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம். அஞ்சலை அம்மாவை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி பல குறிப்புகள் எடுத்துக்கலாம். இதிலிருந்து ஷார்ட்டாக என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அந்த இயர், அந்த பாயிண்ட்ஸ், ஒரு 4 பாயிண்ட்ஸ் அதை வச்சுக்கலாம். சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நன்றி.